இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 21ஆம் தேதி 4ஆம் மாதம், 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம், 21ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வெளிப்படுத்தல் 14:7 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வருகையின் காரியங்களை தூதன் அறிவிக்கிறான். அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: உபாகமம் 4, நீதிமொழிகள் 31, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 15-16 அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் கூடாக வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கடந்த மாதத்திலே நான் வருஷ பிறப்பு ஏன் கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு பதிவை அனுப்பியிருந்தேன் நற்சிந்தனையாக. அதே வேளையிலே கடந்த வாரத்திலே நாங்கள் தீபாவளி ஏன் கொண்டாடுகிறார்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள், என்னத்துக்காக கொண்டாடுகிறார்கள், உண்மை காரியம் என்ன, அதை நான் பதிவு செய்து அனுப்பியிருந்தேன். நான் மகா சிவராத்திரி என்ற காரியம் ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் பதிவு செய்து தருவோம், அனுப்பி தருவோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். விசேடமாக இந்து மக்களுக்கு அனுப்பி கொடுங்கள். இந்த காரியங்கள் யாவும் வேதாகமத்திலே உள்ள காரியங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையில் ஆல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று கொண்டு மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இப்பொழுது டொரண்டோ நேரம் 7:58 இருக்கிறது. 8 மணி, அதாவது இன்னும் 2 நிமிடத்திலே மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறவங்களையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா, ஆமேன். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். என் சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஷி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எப்படி காண்பார்கள்? அவர்களுடைய மன கண்களிலே தேவனுடைய காரியங்கள் வர வேண்டும், தேவனுடைய வல்லமைகள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ரட்சிப்பை காண்பார்கள். ஏனென்றால் அறியாமை இருக்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ அறிய வேணும் என்று எல்லா மாந்தருக்கும் அவர் ஒரு கட்டளை எடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. காலங்களை பார்க்கும்போது அது எங்களுக்கு விளக்கமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் அங்கு மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனென்றால் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிற ரட்சிக்கிற ஒரே ஒரு தேவன், மன்னிக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல நாங்கள் அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அல்லேலூயா ரட்சணியமும்
மகிமையும் கனமும் வல்லமையும் தேவனுக்குரியது. ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தொடக்கமும் முடிவுமான தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் வெளிப்படுத்தலை சொல்லப்படுகிற ஆமேன் அல்லேலூயா 2 எபிரேய வார்த்தைகள். ஆகவே அந்த எபிரேய வார்த்தைகள் அந்த இடத்திலே ஓரிடத்திலே தொடக்கத்தை முடிவை போட்டு வைத்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தேயு 5:18 நாங்கள் பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாயினும் அது ஒரு எழுத்தின் உறுப்பாயினும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வானம் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நியாய பிரமாணம் என்பது அங்கு பழைய ஏற்பாட்டு தோராவா இருக்கிறது. இதிலே சிறிய எழுத்து இருக்கிறது, அது யோட் என்று சொல்லப்படுகிறது. அந்த எழுத்துக்கு உறுப்புண்டு. அங்கு சில எபிரேய எழுத்திலே உயிர் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சில எழுத்துக்கு ஒரு உறுப்பு, சில எழுத்துக்கு 2 உறுப்புகள் உண்டு, சில எழுத்துக்கு 3 உறுப்புகள் உண்டு. அதனால் தான் இந்த வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, வானம் பூமி ஒளிந்தாலும் இந்த நியாய பிரமாணமாய் இருக்கிற அந்த எபிரேய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளியாது என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த எழுத்து, அதாவது அங்கு சிறு எழுத்தாயினும் அந்த எழுத்தின் உறுப்பாயினும் என்னும் போது ஒரு எழுத்துக்குள்ளே எபிரேய எழுத்திலே ஒரு எழுத்துக்குள்ளே அந்த ஒரு உறுப்பு இருக்கு, 2 உறுப்பு சில நேரம் இருக்கு, 3 உறுப்புகள் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இப்ப யோட்டன்னு சொன்னா அதுதான் அங்கு சிறிய எழுத்து. அதிலே 3 எழுத்தை நாங்கள் ஒரே மாதிரி பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லா வெற்றியை தொடுக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது, அது ஆண்டவருடைய வல்லமை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே போலத்தான் நாங்களும் எப்படி அந்த தேவனுடைய வல்லமை எப்போதும் மாறாது, எங்களோட தேவனும் மாறாதவர். அதே போல அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சத்தங்கள் ஒரு காலம் மாறாது. அவர் சொன்னது தான் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இந்த எண்ணாக்கல்லே நாங்கள் ஆலய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏனென்ற ஆலயம் முக்கியமா இருக்கிறது. அந்த வீட்டிலேதான் முதலாவது நியாய தீர்ப்பு தொடங்க இருக்கும். ஆகவே அந்த காரியங்கள், ஆலய மகிமைகள், ஆலய காரியங்கள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்திலே இருக்கிற நாங்கள் தான் அங்கு முக்கியமானவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்க தான் இந்த அநீதி அநியாயங்களை நாங்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஜெபங்கள் தேவன் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஆலய மகிமைகள் விளங்க, அந்த ஆலய மகிமைகளுக்கு என்னென்ன தடை இருக்கோ, எந்தெந்த ஆராதனையில எந்தெந்த மக்கள் தடை இருக்கோ, அவர்கள் ஒரு மனம் திரும்ப தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீரே வானாதி வானங்களையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன், ஆதியும் அந்தமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். நீரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒளிந்து போகாதது. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அந்த பரலோக பாக்கியத்தை அடைந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, நாங்கள் தான் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு இடத்திலே
மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளே நீர் வந்து வாசம் செய்கிறீர். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்திருக்க நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்களை மாற்றி உமக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் வாழ இன்னும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஆலயங்களும் சபைகளாக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ அங்கு வருகிற ரசிக்கப்படாத ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்று ஆலயங்களாக அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மனிதனை கூடும் பொழுது அந்த இடத்தில் அபிஷேகத்தை அதிகரித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை நீர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, மாம்சத்திலே அந்த ஊழியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தோடு இந்த அவர்கள் ஒவ்வொருவரும் செய்கிறார்கள். அவர்கள் உம்முடைய அபிஷேகத்தோடு உம்முடைய நினைவோடு உம்மோடு இணைந்து அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலே சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊழியர்களும் பாஸ்டர்ஸ் உண்மை மகிமைப்படுத்துற காரியங்களில முதன்மையை கொடுத்து இந்த மகிமை எங்களுக்கு அல்ல, இது ஒன்றான மெய்த்தேவனுக்குரிய துதி, ஒன்றான மெய்த்தேவனுக்குரிய கனம் மகிமை அவற்றை செலுத்துகிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதாவது சபைகளில குறைகள் இருக்கிற சபைகளில இருக்கிற ஒவ்வொன்றை நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்து மக்கள் ரட்சிக்கப்பட அந்த இடத்துல வருகிற மக்கள் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஊழியமாக அந்த இடங்களில நடக்க ஒவ்வொரு சபைகளிலே நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்துல வரும்பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகம் இந்த ரேடியோவுக்கு கூட ஒவ்வொரு மக்களுக்கு கிடைக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் ஆறு ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கணவருக்கு பலத்தை சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து மகள் ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்த வாலிப பிராயத்தில ஞானமாக நடந்து சிறுஸ்திகரை நினைத்து வாழ சத்துரு நெருங்காதபடி இரத்த கோட்டையினால் ஒவ்வொருவரையும் ஓடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை புத்தியை அறிவை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் இன்னும் உமக்கு பிரியமான அந்த ஊழியத்தை செய்து அபிஷேகத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய காதுகளை கேட்கிற காதுகளாக, இருதயத்தில வார்த்தைகளை சேர்க்கிறவர்களாக, அவர்களுடைய இயலான காரியங்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய இயலான கண்கள் திறக்கப்பட்டு இடலில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்துக்கு வர இயேசுவே கிருபை செய்வீராக. ஒருவரையும் ஆசீர்வதியும் ஒருவரோடு கூட இரும் துதிகர மகிமை உண்டான மெத்தவனாகி உமக்கை செலுத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தரோடு உங்களுடைய மந்தைகள் பரிசுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், Amen. God bless you, sister. God bless you, everybody. நாங்கள் ஜோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஜோலி சிஸ்டர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆகியம் பண்ணுங்கள். அவர்களும் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள்ல மனம் திரும்பி அந்த தேசத்திலே சேமத்தை கொண்டு வர எருசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களுக்காக நீங்க இந்த ராஜாக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசு, நன்றி அப்பா. அப்பா, இந்த கால நேரத்தை எங்களுக்கு புதிதான நேரமாக தந்து உங்களுடைய கிருபையினால, புதிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமென் ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு பலனும் கீதமுமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அவரே எங்களுக்கு ரட்சிப்புமானவரா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக நீ வருகிறேன் அப்பா. அங்க உள்ள பிரச்சனைகளையும், அங்க உள்ள அப்பா எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே அப்ப. எந்த சூழ்நிலையிலும் இருந்து நீங்க அவர்களை மீட்க வல்லவரா இருக்கிறீங்க. அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரே, நீங்க உங்களோட அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி அந்த நாடு மகிழ்ந்து களி கூறுவதற்காக களி கூறுவதற்கு உங்களோட அன்பையும் அப்பா, உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அங்க உள்ள மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு நிறைவேற்றி கொண்டு வரும் பொழுது ஆண்டவரே, இது சரி வந்து அவர்களுக்கு தடையா இருந்தாலும் அப்பா, நீங்க தான் தடையை நீக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, நீங்க இன்னும் ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தத்தை நாங்க நம்பி வாழும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உங்களோட சித்தத்தின்படி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த விதமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு அப்பா, அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அங்க உள்ள ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்களையும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் ஜெயம் கொடுக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன், எங்களோடு உயிர் தெளிந்தவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லாண்டவே நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துற தகப்பனே, இப்பொழுதும் நீங்க அவர்களை உங்களுடைய நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தி ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க தான் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே அப்பா. யுத்தத்தில் வல்லவர் அப்பா, எங்களை மீட்டவர். இன்றும் அவர்களுடைய நிலப்பரத்துல இருக்க எல்லா விதமான பிரச்சனையில இருந்து அவர்களை நீக்கி அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அந்த ராஜாக்களுக்கு ஆண்டவரே, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ரட்சிப்பை ஆண்டவர், உங்களுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை அவங்க அறிந்து உணரக்கூடியதாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க உண்மையில தேவன், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்னும் அதிகமாக நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி, 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 கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான நோய்கள், கஷ்டங்கள், என்ன விதமான நிலையில் அவங்க இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சமாதானத்தை கொடுக்கிற நீர் ஆண்டவரே, அந்த சமாதானத்தின் தேவன், அந்த தேசம் மகிழ்ந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டா அவர்களே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய பலனை, சத்துவத்தையும் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி அவர்களை இன்னும் ஆண்டவரே நீங்க கண்ணும் மணியும் போல நீங்க அவர்களை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்த அவர்களை அழைச்ச அன்புக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரதர், சிஸ்டர் கிணற்றுக்கானும் பிள்ளைகளுக்கானும் வருகிறேன், கணவனுக்கானும் வர்றேன் அப்பா. அவர்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவர்கள் செய்யற ஊழியம் ஒன்று சரி வீண் போகாத வண்ணமாக அப்பா. பாஸ்டர் ஜெனத்துக்கு உங்களோட பலனையும் சத்துவத்தையும் கொடுங்க ஆண்டவரை. ஆராதனை செய்யும் பொழுது ஐயா, நீங்க எங்களுக்கு உயிருள்ளவராக மறுபடியும் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் பலன் கொடுத்து வழி நடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்களோட பலனை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபையில நன்றி செலுத்துறேன். வேற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் தேவையிலையும் சந்திங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு இந்த கால நேரம் வந்திருக்கும் பொழுது அவர்களை ஜபாவினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் நாளாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இன்றைக்கு நடக்க போற வார்த்தையின் வெளிச்சத்துக்காண்டி வருகிற அந்த ஊழியத்தையும் நடக்க போற இந்த காலம் முழுக்க நடக்க போற ஒவ்வொரு ஊழியத்தையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலத்தினாலும்
அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமா யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. God bless you. ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் கொன்சி. எல்லா இடமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட அந்த பிரசங்கிக்கிற நேரம் ஒவ்வொருவருடைய காதிலும் அது சுவிசேஷங்கள் விழக்கூடியதாயும் கிரிய நடப்பிக்கிற ஒரு காரியமாய் இந்த நாட்கள்ல உண்டாக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மைக் ஓபில இருக்குது கொன்சி. சாரி சிஸ்டர், சாரி. இரக்கமல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சொல்லிக்கிறேனப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்ற எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாட்களிலப்பா உலகம் முழுவதுமா சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் ராஜா. இன்னும் அப்பா எத்தனையோ நாடுகள்ல அனுமதி இல்ல ராஜா, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் உள்ள போக முடியாது, தேசத்துல போக முடியாது. அவ்வளவு நெருக்கடிகளப்பா இப்படியாக தடை செய்யப்பட்டு ஒவ்வொரு தேசத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்கெல்லாம் உடைய வார்த்தையை கொண்டு தேவ பிள்ளைகள் பயணிக்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நல்ல இருதயத்துல விதைக்கப்பட வேண்டும். ஒரு வார்த்தையேனும் வீணாய் தரையில விழுந்து விடக்கூடாதப்பா. ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவர், அநேகருக்கு துண்டு பிரதி கொடுக்கப்படுகிறது, பைபிள் கொடுக்கப்படுகிறது. அதை கிழித்து எரிந்து விடாதபடி அதை பத்திரமாய் என்றோ ஒரு நாள் அதை வாசிக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா. வீணாக வாங்குற பேப்பு துண்டு பிரதிகளையோ பைபிளையோ திருச்சி ஆங்காங்கே வீசி விடாதபடி என் தேவனை யாரிடத்துக்கு வேதகாமம் செல்ல வேண்டும், யாருடைய கையில துண்டு பிரதி செல்ல வேண்டுமோ அவர்களை இனக்காணும்படியாக அப்படியான நபர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அநேக ஜனங்களுடைய இருதயத்துல சுவிசேஷ வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை. எஸ் யார் என்று தெரியாது. அப்படியான இறுக்கமான சூழ்நிலைகளை மாற வேண்டும் ராஜா. அநேக கிராமங்கள் இந்தியா தேசத்திலாம் இன்னும் எத்தனையோ மொழிகளிலப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அநேக மொழிகளில டிரான்ஸ்லேட் பண்ணப்படவில்லை. இப்படியாக எல்லா மொழிகளிலும் எத்தனையோ கிராமங்களுக்குள்ள ஏசு யார் என்று கேட்டா தெரியாது என்று சொல்றாங்க. அப்படியாக டிவி இல்லாத கரண்ட் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது ஆண்டவர். அப்படியான கிராமங்களுக்கும் சுவிசேஷம் செல்லட்டும் ராஜா. அநேக மிஷனரிகளை அனுப்புங்க ராஜா. அப்பா, என் நிமித்தம் யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம் வாலிபர்கள் மத்தியில தொனிக்கட்டும். வாலிபர்களை பயன்படுத்துங்க, ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துங்க. வேலையாட்களோ மிகுதி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவோ அந்த வேலையாட்களாக இந்த நாட்கள் வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் நேரங்களை வீணடிக்கிறாங்க, எடுத்து பயன்படுத்துங்க. அந்த சுவிசேஷ பாரமானது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல ஊற்றப்பட வேண்டும். நான் ஆண்டவருக்காய் ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகையில நான் முகம் நாடி வேறுபட்டு வருகையாய் நிற்காதபடி நான் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தியவனாய் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு சமூகமும் அதை உணரட்டும் ராஜா. இப்படியாக எல்லா இடத்துக்கும் அவர்கள் உணர்ந்து செயல்படட்டும். வீணான நேரங்களை பேசி பேசி அரட்டடித்து டிவி பார்த்து சீரியல் பார்த்து அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு நாளைக்கு ஒருவருக்கே நம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் இந்த தேசம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்குமே ராஜா. எத்தனை நாடுகள் ரட்சிப்பை காண முடியாமல் இருக்கிறது. என் கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக மிஷன் ஸ்தாபனங்களை எழுப்புங்க, மிஷனரிகளை அனுப்புங்கப்பா. தோமாவை என்று அனுப்பாவிட்டால் இன்று எங்களுக்கு சுவிசேஷம் இல்லையே ராஜா. அப்படி இன்று அநேக தோமாக்கள், அநேக பவுல்கள் எழும்பணும் ராஜா. பருப்ப வேதனைப்படுகிற பவுல்கள் எழும்பணும் அப்பா. சுவிசேஷத்துக்காய் தன்னை மறித்தாலும் மறிப்பேனை தவிர சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாரம் வர வேண்டும் ராஜா. என் தகப்பன் அப்படியான ஜன கூட்டத்தை எழுப்பும்படியாக தடைகள் நீங்க வேண்டும். எந்தெந்த நாடுகள்ல தடை விதித்திருக்கிறாங்களோ அந்த தடைகளை நீக்கிப்படுங்க. குறிப்பாக இந்தியா தேசத்துல
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா சுவிசேஷிகளுக்கு விரோதமா நாள்தோறும் கொடுமைகள் இன்றைய நாட்கள் எத்தனை ஊழியர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு கை கால் உடைக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறாங்க. சபைகள் எரியூட்டப்படுகிறது. ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள் எரியூட்டப்படுகிறது. அந்த தேசங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல வேண்டும். அரபு தேசம் முழுவதுமா ரட்சிப்பின் கண்மலையானவரே, அரபு தேசம் முழுவதுமா எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும். சுவிசேஷ தீ பற்றி எரிய வேண்டும். எல்லா இருதயத்திலும் இருப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும். ராஜா, என் கர்த்தர் உதவி செய்யுங்க. தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. இலங்கை எல்லாம் இன்னுமே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. இன்னும் இக்குள்ள கிராமங்கள்ல உலக காரியங்கள், போதை, பாவங்கள், பொல்லாத காரியங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கூட பொல்லாத காரியங்கள், உண்மையான ரட்சிப்பை கொடுப்பீராக. உண்மையான சுவிசேஷ விதையான் அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட வேண்டுமே. நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அவர்கள் இருதயத்துல இந்த சுவிசேஷ வார்த்தைகள் விழ வேண்டும். ராஜா, அப்பா நீங்க நல்ல தேவனா இருக்கிறீங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட வேண்டும் ராஜா. அந்த வார்த்தைகளை கேட்கிற உணர்வடையட்டும் ராஜா. ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளா சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளட்டும். படித்தும் வேதங்களை படித்தும் நிறைய தேவ வார்த்தைகளை கொடுத்தும் மறந்து போயிடுறாங்க. அடுத்த செகண்டே உலகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் ராஜா. கிரிய செய்யட்டும் ராஜா. நல்ல கனிகள் கொடுக்கட்டும். யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நல்ல கனிகள் புறப்படட்டும். நல்ல சுவையான கனிகள் புறப்படட்டும் ராஜா. சுவிசேஷம் கேட்கிற எல்லாரும் ஆத்துமா அறுவடைக்கு ஆயத்தமாகும்படியா செபிக்கிறனப்பா. கடைசி காலத்துல தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்றே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். சுவிசேஷங்கள் தேசம் முழுவதுமாய் பரக வேண்டும். இன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று இல்லாதபடி உலகம் முழுவதுமாய் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அப்பா பிரசங்கிங்கள் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. அது எங்கள் மேல் விழுந்த கட்டாயமா இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டாய கடமையா இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் இன்னும் ஆயத்தப்படல, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தப்படல. எங்களுக்கு அந்த பாரத்தை ஊற்றுங்க ராஜா. ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எங்களை ஊற்றுங்க ராஜா. நாங்களும் தீயாய் பற்றி எரிய வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் பதறி வேண்டும். ஆத்துமாக்களை தேடி புறப்பட வேண்டும். ஆத்துமாக்களை காண வேண்டும். ஒவ்வொரு நேரமும் எங்கேயாவது போய் ஆத்துமாக்களை பிடித்து சபையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ராஜா. அந்த பாரங்களை தாங்க தகப்பனே ராஜா. அந்த பாரத்தை தாங்க ராஜா. வீணாக எங்கள் நேரங்கள் போகிறது. எங்கே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமோ தேவன் எங்களை அனுப்புங்க. என் நிமித்தம் யாரை நான் அனுப்புவேன். ஆண்டவர் எங்களை அனுப்புங்க ராஜா. எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்களை அனுப்புங்கப்பா. பவுலை போல எங்களை பயன்படுத்துங்க. எங்களை எல்லா தேசங்களுக்கு அனுப்புங்க. என்ன நடந்தால் நாங்கள் தைரியமா சுவிசேஷம் அறிவிக்க எங்களை பயன்படுத்துங்க டாடி. அந்த வேலையை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த வேலையை தாங்க ராஜா. எங்களை நம்பி தாங்க ராஜா. நாங்களும் அந்த வேலையை அழகாய் செய்து முடிக்கிற கிருபையை கொடுங்கப்பா. அப்படியாய் உலகம் முழுவதுமாய் சுவிசேஷத்தை பற்றி எறியும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் ஜானட், ஆமீன். இதுவரை நேரம் பொன்சி அவர்கள் தாமே உங்களோடு கூட இருந்து, உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர், உங்களுக்கு சுகமா ஜெபிக்க முடியுமா? ஜெயிக்கிறேன். ஓகே. நீங்கள் உலக தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும். அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, தந்தையே சோத்திரம் அப்பா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்பா இன்றைக்கு இணைந்து என்னை எபிக்க தந்த கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, எந்த சத்ருவை என்னை தொட்டாலும் அப்பா தகப்பனே இருதயத்துக்குள்ளாக ஜெபம் பண்ணி எழும்பி நடக்க வைக்கிறேன் தந்தை. நீங்கள் இருக்கும் வரைக்கும் அப்பா எதற்குமே பயப்பட மாட்டேன் என் தந்தை அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திரு பாதத்திலே ஒப்புக்கு எடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, தேசங்களை ஆளுக செய்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் அப்பா உங்களோட திருக்கரத்திலே ஒப்புக்கு எடுக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே அவர்களின் இருதயம் பொல்லாத இருதயங்களாக இல்லாத படிக்கப்பா எல்லா மனிதர்களை நேசிக்கின்ற இருதயங்களாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே பதவி எடுத்தால் ஆண்டவரேப்பா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நடத்த கிருப செய்யுங்கப்பா. தகப்பனே அப்பா எந்த மதத்தவர்களையும் எந்த தொல்லைகளும் கொடுக்காத படிக்கப்பா எல்லாரையும் அப்பா சரியான வழியிலே வழி நடத்த எல்லாரையும் சமமான நிலையை வழி நடத்த கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா எல்லாருக்குமே ஒரே ரத்தம் சிவப்பு ரத்தம் தாரப்பா வெட்டினால் ஆண்டவரே அப்பா தந்தையை இவர்கள் அதை உணர்ந்து அப்பா பிதாவே அப்பா ஒவ்வொரு தேசத்தை ஆளுக செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா தேசத்தை அப்பா ஆளுக செய்ய தேசத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே ஏழைகளை அப்பா ஏழைகளை இல்லாத நாடாக மாற்ற கிருப செய்யுங்கப்பா. பணக்காரர்களாக பணங்கள் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் ஒன்றுமே இல்லாமல் மரங்கள் வழியே வசித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு தொழில்களை அவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்க அவர்களின் வாழ்வை உயர்த்தத்தக்கதான தகப்பனே இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க தந்தையப்பா. ஆண்டவரேப்பா இவர்கள் மீது ரட்சிப்பு ஆவியை ஊற்றும்படியா சொல்லிக்கிறனப்பா. இவர்கள் ரட்சிப்புக்குள் வந்தாலப்பா தேசமே ரட்சிப்புக்குள் வரும் என் தந்தையப்பா. ஆண்டவரே ஒரு தேசத்திலேப்பா 10 பேர் அப்பா விழித்திருந்து எவம் பண்ணினால் அந்த தேசம் விடுதலை ஆகும் என்று என் தந்தையப்பா. ஆண்டவரே விடுதலை எவம் வந்து ஜெயத்தை தரும் என் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா இவர்கள் அப்பா முழங்காலிட்டு எபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேசத்தை ஆளுக செய்கிற மாத்திரமல்ல என் தேசம் முழுவதிலும் தேவ செய்திகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இவர்களை அப்பா வார்த்தையை பைபிளை கரங்களில் வேண்டிக் கொண்டு செல்லப்பா. இவர்களின் ஊடாகப்பா தேசம் முழுவதிலும் மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க தந்தையப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா இவர்கள் பேச கிருப செய்யுங்கப்பா தந்தையப்பா. ஒவ்வொரு ஸ்கூல் மாணவர்களுக்கும் அப்பாவின் வார்த்தைகளை சற்று கொடுக்க கட்டளையிட கிருப செய்யுங்கப்பா. தந்தையே நீங்கள் ஜெபத்தை கேட்டபடியே செய்ய போறதற்காக நன்றி தந்தையப்பா. தந்தையே பொருளாத மனிதர்கள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரையப்பா. நல்ல சமாதானத்தோடு ஆண்டவரே தேசத்திலே எந்த தீவிரவாதிகளும் எழும்பாது படிக்கப்பா. தேசத்தை கட்டி எழுப்புற இவர்களப்பா தகப்பனை ஒவ்வொரு நேரமும் அப்பா கண்காணித்து சரியான முறையிலே வழிநடத்த கிருப செய்யுங்கப்பா. கொலைகள் இல்லாமல் எந்த அவஸ்தையுமே இப்ப தேசங்கள்ல நடக்க விடாத படிக்கு எல்லாரையும் சமநிலையாக பார்க்கத்தக்கதாக இவர்கள் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேச போற கிருபைக்காக நன்றி அப்பா. இவர்கள் இருதயத்தை அப்பாவின் வார்த்தை தொடும்படியாக சொல்லிக்கிறேன் அப்பா. அன்றுவரே அப்பா அப்பாவின் வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தை பேசுகின்ற வார்த்தை பசி இல்லை. அப்பாவின் வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வராது பசி வராது சோம்பல்தனம் வராது உற்சாகத்தை அப்பா தருகிறார். ஒவ்வொரு வார்த்தை அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் தொடும்படியா சொல்லுகிறேன் அப்பா. அன்றையப்பா அன்று இவர்களூடாக அப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் முற்றுமுழுதாக அப்பா இந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு கரங்களிலும் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா எல்லாவற்றையும் அப்பா உங்களோட திருப்பாதத்திலே ஒப்புக்கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் தந்து இன்னுமாய் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ். நீங்கள் எங்கள் தேவ பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் இவர்களுக்குள்ளே பழுதட்டி தேவனுடைய மகிமையை காணக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை தந்த பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தம் தேவனே நீங்கள் சிந்தி தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாக்கி இருக்கிறீங்களப்பா. உன் நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. உமக்கு உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் செய்கிற ஒவ்வொரு நீதிமான்களையும் தேவனே எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. அடையாளங்களை காண்பீங்கப்பா. அவருடைய பாதம் படுமிடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயம் நடப்பதாக இயேசு ராஜா. பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினாலே அவள் நிரப்பப்படுவார்களாக என் தேவன்.
அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா என் தேவனே. உம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவனப்பா பிதாவே. வரங்களினால் என்றப்பம், வல்லமையினால் என்றப்பம், அபிஷேகத்தால் என்றப்பம், பரிசுத்த ஆவியிட கனியினால் என்றப்பங்கப்பா தேவனே. உண்மையான நீதிமான்களை எடுத்த தேவனே பிதாவே. நீதிமான்களுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்ன தேவனே. நீதிமான்களுடைய பாதம் படமிடவெல்லாம் அற்புதங்கள் அதிசயம் நடப்பதாக. எசாயா 6 அதிகாரம் 8 கேட்கிறீங்க, யார் என்னுடைய காரியமாய் போவீங்கள் என்றப்பா பிதாவே. தேவனே அப்பா, யார் யார் உண்மையாய் உத்தமமாய் ஆத்ம பாரத்தோடு இருக்கிறார்களோ தேவனே பிதாவே, அவர்களை இந்த கடைசி நாட்களை எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்கப்பா பிதாவே. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கும் உண்மை இல்லாமல் ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனே வித்தியாசத்தை காண்பீங்கப்பா பிதாவே. எல்லா முகமூடியையும் கிளியுங்கப்பா இயேசு ராஜாவே. எல்லா மாய்மாலத்தின் ஆவிகள் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. விசேஷமாய் கிறிஸ்தவ மக்களை விட்டு மாய்மால ஆவிகள் வெளியேறுவதாக. தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டிங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என்றவனே. ஆத்ம பார்த்தால் நிரப்புங்கப்பா. புறப்பட்டு போய் தேவனே இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் இந்த கடமையை ராஜாவே. தேவனே பவுல் சொல்லுகிறார் தேவனே பிதாவே, ஆத்மாக்களுக்காண்டி நான் கற்ப வேதனைப்படுகிறேன் தேச ராஜாவே. அப்படியான கற்ப வேதனை தேவனே பிதாவே ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனுக்கும் கொடுத்து தேவனை ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே தேவனே பிதாவே. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி அப்பா, உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. ஒரு பிரியுங்களப்பா பிதாவே. அசலியாய் தேவனே ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொன்னீங்களப்பா பிதா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீது தேவனே உம்முடைய கல்வாரி அன்பு பரிசுத்த ஆவியோட ஏவுதல் தேவனே அப்பா பிதாவே. அவர்களை இருந்து ஏவி புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. 4 சுவருக்குள்ள இல்லாதபடி புறப்பட்டு போக கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் பெருகவும் அவர்கள் சிறுகவும் தேவனே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. தேசங்கள் யாவும் உம்முடைய வார்த்தையினாலே நிரம்ப வேணும் அப்பா பிதாவே. குடும்பங்கள் யாவும் உம்முடைய வார்த்தையினாலே நிரம்ப வேணும் அப்பா இயேசு ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே. அதற்காக தேசமே நீங்கள் வந்தீங்க இந்த பூமிக்கு. பிதாவே உம்முடைய நேசகுமாரனை, உம்முடைய மடிமேல் இந்த நேசகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தேவனே ரத்தம் சிந்தி தேவனே உயிரை கொடுத்து தேவனே எங்களை மீட்டுக் கொண்டு நீதிமானாக்கள தேவனே அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. இந்த ஆபிரகாம் சொன்னீங்களப்பா 10 நீதிமான் தான் பூமியை அழிப்பேன் தேச ராஜா. இந்த லோத்து தேவனே பிதாவே அந்த மாதிரி நீங்கள் வெளியில கொண்டீங்களப்பா, கொண்டு வந்தீங்களப்பா பிதாவே. அதுபோல் தேவனே தேசங்கள்ல உம்முடைய நீதிமான்களை எழுப்புங்கப்பா. துறப்பின் வாசல் தேசங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அப்பொழுது யுத்தங்கள் ஓயப்படும் அப்பா பிதாவே. அற்புதங்கள் நடக்கும் தேவனே பிதாவே. வானமும் பூமியும் சமுத்திரம் வட்டாந்தரையும் அசைக்கப்படும் இயேசு ராஜாவே. நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. ஆவிக்குரிய கண்களை திறவுங்கப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பார்க்கத்தக்கதாக, நீங்கள் அசைக்கிறத பார்க்கத்தக்கதாக வெளிப்பாடுகளை கொடுங்க. மரபொருட்களை வெளிப்படுத்துங்க. யுத்தத்துக்குரிய வெளிப்பாடுகளை கொடுங்களையா இயேசு ராஜாவே. ஆவிக்குரிய யுத்தத்துக்கும் பிசாவுடைய யுத்தத்தையும் காணத்தக்கதாக மன கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. பிதாவே நன்றி எந்தவனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி. எல்லா முகமூடி கிறிஸ்தோடைய முகமூடிகளும் கிழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே எந்தவனே. ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. அக்கினியை போடுங்கப்பா. நியாய தீர்ப்பு உம்முடைய தேவனுடைய ஆலயத்தை துவங்கும் காரணம் சொன்னீங்களப்பா 1 பேதுரு 4:17. அப்படியான காரியத்தை இனி வரப்போற சபையில நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றியா. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே. நோவாட நாட்களிலே நடந்த போல் நடக்கும்னு சொன்னீங்கப்பா. லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் சொன்னீங்க எந்தவனே. தீர்க்க தரிசனமா நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி. மனக்கண்களை திறவுங்கப்பா. விசேஷமாய் கிறிஸ்தோடைய மனக்கண்களை திறவுங்க. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி அப்பா. ஒரு ஆத்மா 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனீங்களப்பா பிதா. அப்படியாக தேடி போகத்தக்கதாக தேவனை ஆத்ம பாரத்தாலே நிரப்பி அனுப்புங்க இயேசு ராஜாவே. ஏசாயா 6:8 படி
யார் வருகிறாளோ அவரை அனுப்புங்களையா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. திறப்பின் வாசல் என்று மோசே ஜபித்தது போல் ஜபிக்கத்தக்கான தேவனே பிதாவே, உண்மையும் உத்தமம் சார்ந்த குணமுள்ள அந்த மோசே போல் தேவனை ஜபிக்கத்தக்க ஊழியக்காரர்களை விசுவாசிகளை எழுப்புங்களையா இந்த நாட்களில். நீங்கள் அப்படியா எழுப்ப போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. சபைகள் அசைக்கப்பட போவதற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ரத்தம் நீங்கள் சிந்தி கட்ட சபைகள் சுத்திகரிக்கப்பட போவதற்காக நன்றி. காரை திரையற்ற சபையாக நீங்கள் மாற்ற போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் வேறு பிரிக்க போவதற்காக நன்றி அப்பா. கோதுமைக்கும் தேவனே பிதாவே, தேவனே பலருக்கும் வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க போவதற்காக நன்றி ராஜா. நன்றி என் தேவனே சோசமப்பா. அந்த கரத்திலே ஒப்படைக்கிறப்பா பிதாவே இந்த வேண்டுகோளை. ஆவியானவரே நன்றி அப்பா. பவுல் சொல்லுகிறார், தேவனே நீங்கள் என்னை பின்பற்றுவது போல், கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுகள் என்று சொல்லத்தக்கதாக தேவனே பவுலை போல ஊழியம் செய்ய கிருபை செய்யும் அப்பா. எபிரேயர் 10 ரோமர் 10:1 சொல்றப்பா பிதாவே, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நான் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் என்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்று சொல்றேன். அதே போல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெபிக்கிறவன் சுகித்திருப்பான் சொன்னீங்களப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இஸ்ரவேல் மக்கள் செய்கிற சகல காரியங்களும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சுதம் கூற பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. உம்முடைய கற்பனை கட்டளை கீழ்ப்படியாமல் இருக்கிற சகல கிரிகள் சுட்டரிக்கப்படுவதாக. பாகாரின் ஆவியல், அஸ்ரோத்தின் ஆவியல், ஆமாரின் ஆவியல் சேர்ந்து போவதாக தேவனே பிதாவே. யேசபேலின் ஆவியல் சேர்ந்து போவதாக. இஸ்ரவேல் தேசத்திலே முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நாம் முடங்குவதாக என்பவனே பிதாவே. என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் வார்த்தை இஸ்ரவேல் தேசத்திலே நிறைவேறப் போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி என் தேவனே சோஸ்திரம், நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. தேவனே இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால்படுத்ததற்காக நன்றி. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெரும் மூச்சுகளோடப்பா பிதாவே ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்கள் பிதாவுடைய வலது பார்த்து பரிந்து பேசுவதற்காக நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. பொறுப்பணுங்கள் அப்பா இந்த ஜெபத்தை நீங்கள் பால் தந்ததுக்காக நன்றி இயேசு. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பிரதரை ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. இருதயங்களை பார்க்கிற தேவனே, இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிற தேவனே, இருதயத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஓ தேவனே, அதே போல் ஜனசிஸ்டை ஆசீர்வதிங்க, கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதி, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஒவ்வொருடைய இருதயங்களை பார்க்கிற தேவனே பிதாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறப்பா, நீங்கள் இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. யார் யார் தேவனே பிதாவே உண்மையா உத்தமமாய் தேவனே பிதாவே இதில் இணைந்திருந்து ஆத்மபாரத்தோடு ஜெபிக்கிறானோ தேவனே, தேசங்களுக்காக மக்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வதிங்களப்பா பிதாவே. சகல நோய்கள், வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். உம்முடைய பிள்ளைகளை அணுக முடியாத இயேசு ராஜாவே. நோய்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தழும்புகளாலே சுகம் கொடுத்து விட்டீர்கள் ஐயா இயேசு ராஜாவே. அதை விசுவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்ன தேவனே, விசுவாசத்தின் ஆவியினாலும் விசுவாசத்தின் கனியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் ஆர் சிஸ்டர். அரபிய தேசங்கள் முழுக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யூத தேசங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்கு பின்னால கிரிய செய்யற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக கடிந்து போடப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். ரட்சிப்பை இவர்களுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிற தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே
அப்பா அரேபிய தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் இருக்கும்படி ஆய்ச்சிக்கிறோங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே வல்லமையாய் ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லாம் மனம் மாறும்படி ஆய்ச்சிக்கிறோங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை சந்திக்கட்டும் ஆண்டவரே. அதை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே அவர்கள் உள்ளம் ஆண்டவரே அதனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்பா அரபிய தேச மக்கள் ஆண்டவரே முரட்டாட்டம் உள்ளவர்களும் ஆண்டவரே கடினம் மார்க்கத்தாரும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே ஒரே ஆண்டவரே குறிக்கோளோட அவரு அடங்குகிற தெய்வம் மட்டும்தான் தெய்வம் என்று ஆண்டவரை சொல்லுகிறதுதான் அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆண்டவரே அப்பா இவர்களுக்காகவும் இவர்களுடைய ஆண்டவர் அக்கிரமம் பாவம் நிந்தை அப்பா விரோதங்கள் வருத்தங்கள் இவைகளுக்காக ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் சிலுவையை சுமந்து அதிலே ஆண்டவரே அவர்களுக்காக கூட அந்த ரத்தத்தை சிந்தினார் அல்லவா. அப்படியாய் கொடுக்கத்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தேவனுடைய ஆண்டவரே அப்பா அறிவிலே ஆண்டவரை இவர்களை நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரை இவர்கள் மனம் மாறட்டும் ஆண்டவரை ஒரு சாந்தத்தை கொடுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை ஒரு மனிதனை நேசிக்கிறவர்களாக முதலாக மாற்றுங்க. மனிதனை நேசிப்பது ஆண்டவரே அது ஆண்டவரே அவர்களிடத்தில் இல்லாத ஒரு காரியம் ஆண்டவரே. அவர்கள் மட்டும்தான் ஆண்டவரே அப்பா உயர்ந்தவர்களும் அதே நேரத்திலே மிகவும் ஆண்டவரே அப்பா அந்த இடத்திலே ஆண்டவரை ஆட்சி செய்கிறவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இனத்தார் மட்டும் ஆண்டவரை அடுத்த இனத்தார் அவர் மதிப்பதும் இல்லை, அவர்கள் மரியாதை கொடுப்பதும் இல்லை. அப்படியாக சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணும், அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்கிறதான ஆண்டவரே ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படி அழிச்சு வைக்கிறோம். கர்த்தரபடியாய் சேர்ப்பதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா அங்க போர் சண்டை நடந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த போர் நிலவரங்களை கேட்கும் போது ஆண்டவரே வருந்தத்தக்கதாகவும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே பல பற்றாக்குறைகளை உண்டாக்குறதாகவும் விலைவாசிகளை உயரத்தக்கதாகவும் அங்க மாறிக்கொண்டு அவர்கள் செய்கிறதான சூழ்நிலையில எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே அப்பா அந்த கடல் மார்க்கத்தை திறந்து விடவும் அதிலிருந்து ஆண்டவரே அமெரிக்காவர்கள் எல்லாம் பின்வாங்கி போகவும் அவர் சரளமாய் முன்போல எப்படி அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆண்டவரே நடந்து கொண்டிருந்ததோ அந்த ஷிப் செயலிகள்லாம் எப்படி நடந்து கொண்டிருந்ததோ அப்படியே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வரட்டும் போகுமா ஆண்டவரே அந்த இடத்துல எண்ணெய்களும் ஆண்டவரே இதை எல்பிஜி கேஸ்களும் கட்டாவே அந்த இடத்துல வந்து மக்களுக்கு எல்லா இடத்திலும் ஆண்டவரை அவர்கள் அன்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது இந்த சண்டை நிமித்தமாக கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்ப அந்த சண்டையை ஓயப்படும்படியாய் சிதைக்கிறோம். இவர்கள் நடுவிலே ஏற்படுகிறதான இந்த சண்டை எல்லா உலக மக்களில் அநேக ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்களை எல்லாம் சந்திக்கும்படியாய் சிதைக்கிறோம். இந்த நாட்டு தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த சண்டையை ஓய செய்ய ஏதாவது காரியம் செய்யும்படியாய் அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையிலும் கர்த்தர் தாமே முன்னின்று ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவர எல்லா நாடுகளிலும் நாடுகளுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறதான அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர அப்பா அதன் மூலமாய் ஆண்டவர அநேக அரேபிய மக்களுக்கு கூட அந்த நாடுகளுக்கு கூட பெரிய பாதிப்புகளை உண்டாக்குற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நீர் ஆண்டவர ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த தேசம் எங்கும் ஆண்டவர இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர இந்த பயத்தினாலும் ஆண்டவர அப்பா அதே நேரத்தில் ஆண்டவர அவளுக்கும் ஒரு பற்றாக்குறை ஒரு சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவர சரியான ஆண்டவர உறவு கிடைக்காது கூட வாழ்கிறார்கள். இப்படியாக இருக்கிற சூழ்நிலையில இவையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவு அந்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்களானால் இப்படியாக ஆண்டவரே ஆண்டவரே இந்த காரியங்கள் அந்த தேசத்திலே ஏற்படாதப்பா. அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு
தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுதுதான் எப்பொழுது ஆண்டவரே அந்த தேவனை அறிந்து கொள்கிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுதல் அந்த ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்கிறது, அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு மட்டும் பயப்படுகிறதான சூழ்நிலையில எதெல்லாம் கெட்டதா காரியங்கள், எதெல்லாம் தீமையான காரியங்கள், எதெல்லாம் அநியாயமான காரியங்கள் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த அரசாட்சி செய்கிறவர்களுக்கு, அந்த அரபு நாட்களில் இருக்கிறவர்களுக்கு, ஈரான் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர் அப்படியாய் அந்த ஞானம் அவர்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவராஜ கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவள் துணையா இருக்கும்படியாய் சுபிக்கிறோம். இதை ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தாவு இந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேலையை நடத்துகிறதான அருமையான சகோதரர் சகோதரரை நம்முடைய சமூகத்துல பார்க்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாக இப்படியான ஜெபங்களையும் அப்பா நாடுகளுக்கும் செபிக்க இந்த தருணத்தை ஏற்பட்டிருக்கிற சகோதரருக்கு நல்ல ஞான, நல்ல ஒரு பலத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அவர் எண்ணிருக்கிற காரியங்களை ஈடேறவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். இதே வேளையில் ஒரு கர்த்தாவே இந்த வேளையில அவருக்கு அதற்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரை உயர்த்தி அவர்களை வைக்கும்படி ஆட்சிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலை தொகுத்தான ஜானட் மகளை, அவர் கணவன், மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசிரியப்பா, உமக்காக வருகிற பிள்ளைகளுக்கு நீ துணையாக இருந்து அவர்கள் எண்ணங்களில் ஏற்றங்கள் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தர் அப்படியாக செய்வதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். புதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டுகிற ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரி வரவேற்றுக் கொண்டு நீங்கள் துன்மார்க்கமாய் வாழுகிற ஒவ்வொரு மனுஷருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இச்சையான வழியிலே இழுப்புண்டு போகிற மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பி தேவனை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் ஒரு மனதோடு கூடி திறப்பிலே நின்று இந்த நாளிலே நோக்கி பார்க்கிற வேலையிலே கர்த்தராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போற ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமே சுராஜா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிரியாலே ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படியும் எந்தெந்த பிணியாளிக்காக ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமை விளங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை, ஆரோக்கிய நீர் கட்டளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே ஆண்டவரே துன்மார்க்கமாய் மக்கள் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் அநேக துன்மார்க்கரை நாங்கள் காணக்கூடியவர்களாய் இருக்கிற இந்த நாளிலே குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் தேசங்களிலும் துன்மார்க்கத்தனமாய் ஜீவித்து கொண்டு தான் நீதிமான் என்று கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அதிகமாய் நாங்கள் பார்க்க முடியதா இருக்கிறது. அப்ப அந்த அப்பேற்பட்ட துன்மார்க்கர்களுக்காய் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும்படியாய் நீர் விரும்புகிறீரே, அப்படியாக அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. துன்மார்க்கத்திலே மடிவது உமக்கு பிரியம் அல்லவா? அப்படியாக அவர்கள் அப்படியே மடிந்து போகாதபடி காண்டவரே தங்கள் துன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக. அப்படியாக கூட இச்சையிலே இழுப்புண்டு அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்களிலும் வேண்டாத கருமங்களிலும் தலை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட இச்சை ஆவியை உடையவர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பும்படியா ஆண்டவர் தாமே நீர் உதவி
செய்வீராக. உமது பலம் கொண்ட கரம் அப்பா, நீர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி நமது பலம் கொண்ட கரத்தினாலே வேறுபட்ட இச்சை ஆவியை இச்சையினால் இழுப்புண்டு மடிந்து கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட மனுஷர்கள் எல்லாம் நீர் அப்பா விடுவிக்கும்படியா உமது கரத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறியாமல் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து துன்மார்க்கத்திலும் இச்சையிலும் இழுப்புண்டு வாழ்ந்து மடிந்து போகிற அந்த அப்பேற்பட்ட நிலையிலிருந்து அவர்களை நீர் விடுவித்துக் கொள்ளும்படியாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீர் தாமே பொறுப்பிடுங்க. அப்படியே கர்த்தாவே இச்சை அடக்கம் இல்லாமல் கடைசி நாட்களிலே இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அப்பா அநேகர் இச்சையின் அப்பா இழுப்புண்டு மடிந்து கொண்டு இருக்கிற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் நீர் இவர்கள் மீது இரக்கம் பாராட்டி அப்படியாக துன்மார்க்கரையும் இச்சையினாலே இழுப்புண்டு மடிந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மனம் திரும்பி தேவனை அறியணும் ராஜா. தேவனை அறிந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் நீதிமான்களாக எல்லா இச்சை விலக்கி அவர்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் தாமே மனம் இறங்குகிற தேவன். நீர் இந்த காரியத்திலே முழுமையாய் பொறுப்பெடுத்தப்பா. நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட இந்த நாளிலே சங்கமம் ஊடகத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவரீர் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. இன்னும் அதிகமான அப்பா ஞானத்தினால் பரலோக பரத்திலிருந்து ஞானத்தையும் ஒத்தாசை எல்லா தேவைகளையும் நீர் அனுப்பி இந்த ஊடகத்தை இன்னும் பலப்படுத்தி நடத்த தேவதாசனுக்கு நல்ல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த ஸ்ரீலங்கா பிரேயர் குரூப்ல இணைந்து ஜெபிக்கிற எல்லோருக்காகவும் சங்கமம் ஊடகத்திலே இணைந்து ஜெபிக்கிற எல்லோருக்காக கூட ஜெபிக்கணும். அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தை தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர். அதன்படி அவர்களை நீர் கனப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. மற்றபடியாக கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறாப்பா. மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தர்லி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உமக்கு ஊழியர் செய்யற குடும்பத்தை இன்னுமா நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே கூட அப்பா இந்த நாளிலே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்க வருகிறதா காத்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக செய்யும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ கூட சகோதரியை கூட அப்பா முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஊழியத்தையும் பெருக செய்யும்படியாக அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இலங்கை தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பும் ஒரு மனதுருக்கமும் ஒரு தாங்கிக் கொள்ளுற தன்மையும் இவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்திலே நீர் வாசமாய் இருக்கிற தெய்வத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு ராஜா எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக வருகிறோம். இலங்கை தேசத்திலே நடக்கிறதான ஆண்டவரே சகல காரியங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் வளர்ச்சியானாலும் ஆண்டவரே கொள்ளையானாலும் கொலையானாலும் ஆண்டவரே களவானாலும் ஆண்டவரே நயவஞ்சன அரசாங்க காரியங்களாக இருந்தாலும் என் தேவனே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா.
உயிருள்ள தேவனும் கண்கள் காண்கிற தேவனுமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் இயேசு ஒருவரே தான் ராஜா. அந்த நாமத்திலே ராஜா நாங்கள் தகப்பனே இலங்கை தேசத்தை, மக்களையும், அரசாங்கத்திலே ஊழியம் செய்கிற சகலரையும் என் இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நீதியின் சூரியனா இருந்து இலங்கை தேசத்திலே நீதியை, நியாயத்தை, உண்மையை நடப்பித்து ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம், அன்பு, உண்மை, தாழ்மையா இருந்து மத பேதங்கள், ஜாதி மத கத்தாவே வேறுபாடுகள் ஆண்டவரே அப்பா தேவனே எந்த ஒரு பிரிவினைகளும் பிரச்சனைகளும் இருக்காத வண்ணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிலுவையின் நிழலிலே இந்த தேசத்தை மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அங்குள்ளதான ஆண்டவரே சிங்கள ஆராதனை சபைகளையும் தமிழ் சபை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்கள் மத்தியிலே உம்முடைய மகிமையை கர்த்தாவே வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை நிரப்பும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பத்தை ஆண்டவரே நிரப்பி அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே மகிமை உள்ளவர்களாக எழுப்புதலை கண்டு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லுகிறபடி இந்த சபை பிள்ளைகள் ஆண்டவரே கால் மிதிக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், வீடுகள் ஆண்டவரே, குடிசைகள் ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகள், சிறைச்சாலைகள் யாவும் ஆண்டவரே அப்பா அப்பா ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி ஆண்டவரே மகிமையை காண தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே ஆண்டவரே வீணாக வாடி வதங்கி ஆண்டவரே வேதனையும் துன்பமும் நோயினாலும் ஆண்டவரே கத்தாவே கலங்கி நிற்கிறார்கள் அப்பா. நோயாலே ஆண்டவரே ஆஸ்பத்திரிகள் நிறையப்படுகிறது ராஜா. கத்தாவே பசி பட்டினியினாலே குடும்பங்கள், குழந்தைகள் ஆண்டவரே கத்தாவே தேவனே இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களை பார்க்கிறோம் ஐயா. இப்படி ஆண்டவரே பாவ சாபம் நிறைந்து ஆண்டவரே தேசம் வெளிச்சத்தை காண முடியாதபடி நிற்கிற அசுத்த கிரியைகள் யாவும் அழிந்து அன்பினாலும் ஆண்டவரே தாழ்மையினாலும் உண்மையினாலும் ஆண்டவரே தேசம் எல்லையெங்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் ஊடுருவி சென்று இப்படிப்பட்ட அன்பையும் தாழ்மையையும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா. எந்த பாஷையிலே சபைகள் எழுந்தினாலும் இயேசு என்ற நாமத்தினாலே அந்த தேசம் விடுதலை ஆக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பை ஜனங்கள் காண வேண்டும், ஆத்துமாக்கள் விடுதலை அடைய வேண்டும், ரட்சிப்பை காண வேண்டும் அப்பா. இயேசுவே உம்முடைய கிருபை இலங்கை தேசத்தை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வமே, இனிமேல் இப்படிப்பட்ட பாவ சாபங்கள், விக்கிரக தோப்புக்கள் ஆண்டவரே, மேடைகள், பால்கால்கள் ஆண்டவரே அப்பா அசுத்த கிரியைகள் யாவும் ஆண்டவரே தேசத்தை மூடிக்கொள்ளாதபடி வெளிச்சமானது, நீதியின் சூரியனானது, சத்தியமானது ஆண்டவரே அப்பா அப்பா நிரப்பப்பட வேண்டும் ஐயா. நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், வெளிச்சத்தை காண வைக்கிறவர், ரட்சிப்பை காண வைக்கிறவர், சுகத்தை ஆண்டவரே ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தெய்வம் அப்பா. உம்முடைய பாதத்திலே தானே ராஜா இலங்கையிலே வாழுகிற சகல மக்களையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், ஊழியங்களையும் ஆண்டவரே சபைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வாதம். ஆமென் ஆமேன் 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 ஆமென். ஷர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஷர்மிளா. Peace Lord, peace Lord sister, peace Lord. நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழி நீ கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah. கர்த்தாவே அன்பு மிரக்கண்டிருந்தேன் நான் ஆண்டவரே உங்களை நன்றி ஸ்தோத்திரி. கர்த்தாவே இந்த குறித்த தருணத்துக்காக உமக்கு கூடான புரிஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய தேவ பிள்ளைகள் ஒருங்கிணைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய காரியங்கள் எங்களுடைய காரியங்கள் உம்முடன் கேட்கவும், உம்மை துதிக்கவும் கொடுத்த தருணத்துக்காக கோடான புரிஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒருவர் கூட நீங்க கைவிட மாட்டீங்க, ஒருவர் கூட அழிஞ்சு போக மாட்டாங்க. உம்முடைய பிள்ளைகள் நீங்க பாதுகாத்து பராமரிக்கிற கர்த்தாவே
இந்த குரூப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த சகோதரி சகோதரன் ஆசீர்வதியும் இன்னமும் பலப்படுத்தி இன்னும் ஆத்துமாக்களை தேடி ஓடி அவங்களை உமக்குள் நிலைநிறுத்தப்படியாக திரும்பியாலும் ஆத்மா பாரத்தோடு விட்டு அவங்களை நீங்க ஆசீர்வதியும் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பும் நிரக்கம் மந்தமா இருக்கிறவரே உண்மை துதிக்கணும். மகிமை நிறைந்தவரே உண்மை ஸ்தோத்திரிக்கணும். நல்லவர் மாறாதவர் ஆண்டவர். சிஸ்டர் உங்களோட நெட்வொர்க்கை பாருங்க அல்லது கொஞ்சம் விலகி நில்லுங்க வேறு இடத்துல நெட்வொர்க் கூட உள்ள இடத்த. நீங்கள் நெட்வொர்க் நல்ல கூட இருக்கிற இடத்த நில்லுங்க. கிட்ட விண்டோக்கு கிட்டவா என்ன சத்தம் வரையில். Praise the Lord. சரியா பிரதர்? இப்ப சரியா இருக்கு. ஓகே ஓகே. ஹalleluya ஹalleluya. பாடுகளுக்காக மன்னிக்கும் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. அன்பான ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறேன். நீங்க நல்லவரும் வல்லவரும் மாறாதவருமா இருக்கிறீங்க ராஜா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமா இருக்கிறவர் தேவனே. நீங்க இரக்கம் நிறைந்தவர் மாறாதவர் மறையாத கர்த்தாவே. ஜனங்களுக்காகவே நீங்க கர்த்தாவே உங்களுடைய உயிரே எங்களுக்கு தியாகம் செஞ்சீங்க ஆண்டவரே. மாம்சம் பெருமையினால் ஆனால் ஆவிய உற்சாகம் உள்ளது ஆண்டவரே. என்னுடைய ஜெப குறிப்பும் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. மனசோட வேதனைகளின் துக்கங்களின் தூரத்தை நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவர். விசேஷமாக விதவைகள் கைவிடப்பட்ட சகோதரிகளை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவர் கூட கர்த்தாவே பின்மாற்றம் அடைந்து போகாத படிக்கு ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. கண்ணீரோடும் வேதனையோடும் தூக்கத்தோடு இருக்கிற நிறைய குடும்பங்கள் உண்டு ஆண்டவர். நிறைய குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு கணவன் இல்லாமல் சகோதரிகள் இருக்கிறார்கள். அதே போல பிள்ளைகளுக்கு தாய் இல்லாம இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மேலும் அன்பு பரிசுத்தமுள்ள கரம் இரக்கம் நிறைந்த கரம் ஒவ்வொருவர் மேலும் தொடுவதாக ஆண்டவரே. தாய்மார்களும் தனிமையாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பிரசங்கம் போயிட்டு சேர வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு ஒவ்வொரு மேலும் தொட வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. நீங்க இந்த உலகத்துல வீட்டுக்குள்ள வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே. உமக்கே துதி கனம் மகிமை ஆண்டவரே. ஏசப்பா காலவேளை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனாலும் உங்களுடைய காரியத்தை எங்களுக்கு செய்யாம இருக்க முடியாது ஆண்டவரே. நீங்க கொடுத்ததை நாங்க தொடர்ந்து செய்யணும் கர்த்தாவே. அதுதான் உங்களுடைய காரியம் ஆண்டவரே. ஹalleluya. ஏன் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். வேதனையோடும் தூக்கத்தோடும் தூரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பு கோட்டால் மூடிக்கொள்ளும். சத்துரு கைகளுக்கு அகப்படாத படிக்க நீங்க வெளியே அடிச்சு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் பெருக வேணும் கர்த்தாவே. நாங்கள் சிறுக வேணும். இயேசுவே நீங்க நல்லவர் வல்லவர் மாறாதவர். நீங்க வரும்போது ஒருவர் கூட அழிஞ்சு போகக்கூடிய எல்லா இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு உங்களுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பின்மாற்றம் அடைந்து போயிருக்கார்கள். கிறிஸ்தவுக்குள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப தாய்மார்களும் சகோதரிமார்கள் நிறைய பேர் ஆண்டவரே அனாதையாக ஒருவர் கூட நீங்க விட்டு போக விட மாட்டீங்க. எல்லாரும் கிட்டு சேர்த்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரிகள் மேலும் கரங்க நீட்டுங்க. கஷ்டத்தோடு துன்பத்தோடு தூரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மேலும் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. கைவிடப்பட்ட சகோதரிகள் அநேக பேர் இருக்கிறார்கள். வேதனையோடு இருக்கிறார்கள். வாழ்றதா சாவுறதா நினைச்சு கொண்டு தோல்வியற்று இருக்கிற அநேக பெண்கள் உண்டு ஆண்டவரே.
ஒவ்வொரு மேலும் பரிசுத்தமுள்ள கரம் வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த இறக்க நிறைந்த கரங்களை வைத்து அவர்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. திரும்ப அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதப்படி கூட வந்து சேருங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கஷ்டங்களை நீக்குங்க, துன்பங்களை நீக்குங்க. ஆனந்த களிப்பாய் வழி நடத்துங்க. சமாதானத்தின் இருப்போம். சமாதானத்தை கொடுக்க வந்த தேவனே, சமாதானத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பி வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். என் ஜெபங்களை ஏறெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தாவை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். சகல துதி, சகல கனம், சகல மகிமை உமக்கே உண்டாகும். எல்லாவற்றையும் பிதாவை உம்முடைய பாதத்தில் வைத்து இயேசுவின் நாமத்தில் வைத்து வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி. சர்மிளா கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் உங்களுடைய எல்லா காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து அப்பா ஜெபிக்க வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், அவர்களுடைய தேவைகளுக்காய், அவர்களுடைய வாஞ்சிகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் வர முடியாம கர்த்தாவே வியாதினாலும் வேதனாலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற சுகத்தை ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் எல்லாரையும் பொறுப்பேறுங்க, பேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எல்லாரையும் அறிந்தவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்பேறுங்க தாவே ஆண்டவரே. நீ வரைஞ்சி ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏமியுடைய காரியங்கள் ஒவ்வொன்றோடும் ஊழியங்களோடும் கத்தாவை புள்ள கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் அப்பா நீ கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும். இனி வரும் புரோக்கிரம் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து என்னாலும் கூட இருந்து நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கம வானொலிக்காய், தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய், அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்ததிகளையும் குடும்பங்களையும் சபையாரே நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். வரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகாலை வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து வழி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளின் சந்தோஷம், சமாதானம், சுவீட்சிதமான வாழ்வுக்காக ஜபிப்பதற்காக இணைந்த ஒருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு இந்த நாடுகளிலிருந்து இணைந்து வாஞ்சியோடு ஜபித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.